இதனால் பேசும்படி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் காண்பித்து தந்த வார்த்தை இது. சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, தப்பி இருக்கிறவங்க உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஏசாயா 64:5 ஏசாயா எப்படி சொல்லுகிறார், இன்னமும் தப்பி இருக்கிறோம். இங்க இருக்கிறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்வீங்க, என்றோ என் வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது, கிருபையினாலே நான் தப்பினேன் சொல்றவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. தப்பி இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் விடுவித்தார். பாவங்களுக்கு தக்க, அக்கிரமங்களுக்கு தக்க தேவன் நம்மை தண்டியாமல் நம்முடைய அக்கிரமங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு கிருபையாய் நம்மை சந்தித்து கிருபையாய் நம்மை ரட்சித்து, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய பர்வதத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய செட்டையின் கீழே, அவருடைய நிழலிலே, அவருடைய சபையிலே தேவன் கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பயங்கரமான குழியிலும் தாவீதினுடைய சாட்சி என்னவென்று கேட்டால் இதுதான் சொல்லுவான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. அப்படி என்றால் தாவீதே, அவர் உன்னை தூக்கி எடுக்கலைன்னா நான் மூழ்கி போயிருந்திருப்பேன், நான் அமிழ்ந்து போயிருப்பேன். அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தார், என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்தார், என்னை மரண வாசலில் இருந்து தூக்கி எடுத்தார். இன்னமும் தப்பி இருக்க காரணம் இதுதான், இது ஒன்றுதான். எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை நெருக்கங்கள் வந்தது, எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், இதோடு முடிந்ததென்று நினைத்த தருணங்கள் எத்தனை. எசேக்கியா ராஜா நினைத்து கொண்டிருந்தார் இரவெல்லாம், இந்த இரவோடு என் கதை முடிந்துவிடும், பொழுது விடிந்தால் நான் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் இன்னமும் தப்பினான், தப்பி இருந்தான். நாம் தப்பி இருக்க காரணம் ஒன்றுதான், கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைத்த கிருபை. எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிறான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அகப்பட்டவனை என்ன செய்தார்கள் என்றால் அடித்து துன்புறுத்தி குற்றுயிராய் போட்டு விட்டார்கள். அதாவது அவன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வழியே ஒரு ஆசாரியர் வருகிறார், விலகி போகிறார். லேவி வருகிறான், விலகி போகிறான். இந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல சமாரியன் அந்த வழியாய் வருகிறார். தன் வாகனத்திலே வந்து கொண்டிருந்த போது அவர் செய்த காரியங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 33, 34 வசனங்களிலே அதை வாசியுங்கள். 33, 34 வசனங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி அவனை கண்டு. எத்தனையோ பேர் இருப்பாங்க. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களை தான் எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க, கீழே இருக்கிறவங்களை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. இவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராகி கிடக்கிறான். பார்த்தவர்கள் எல்லாம் விலகி போன போது ஒருவருடைய கண்கள் அவனை பார்க்கிறது. பார்த்து என்ன சொல்லி இருக்கலாம், ஒழுங்கா நீ எருசலேம்ல இருந்திருக்க வேண்டியதானே, உன்னை யார் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போக சொன்னா? எங்களெல்லாம் விட்டா நாங்க அதை வச்சு 5 பிரசங்க பாயிண்ட் எடுத்திருப்போம். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனால் நடக்கும் விளைவுகள் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5. ஆமென். ஆனால் இந்த சமாரியன் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? கண்டு என்ன செய்தார்? மனது உருகி. ஒரு பிறவி குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த போது சிலர் அவனை பார்க்கிறார்கள். எத்தனையோ பேர் பார்த்தார்கள். ஏன் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட அவனை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? வேதனையிலே பெரிய வேதனை தெரியுமா? இந்த எரியிற தீல எண்ணெய் ஊற்றுறது மாதிரி நாம ஒரு பிரச்சனையில, நாம ஒரு போராட்டத்தில் அல்லது நாம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது பார்க்கிறவங்க சொல்லுகிற தூஷணமான வார்த்தைகள். ஆமென். ஆனால் இவர் அப்படி அல்ல. கண்டு மனது உருகி, அடுத்த வார்த்தை கிட்ட
கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் காயங்களை ஆற்றி, அதாவது யாருமே இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னாலே அது பெரிய ஆறுதல். ஹல்லேலூயா. நம் தேவன் ஆறுதலின் தேவன். கண்டு அவர் விலகி போகவில்லை. கிட்ட வர வேண்டியவங்க எல்லாம் விலகி போறாங்க. ஆனால் இந்த சமாரியன் விலகி போகல. அவர் கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களை ஆற்றி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு, இந்த ஒரு காரியம் மட்டும் அந்த சமாரியன் செய்யாம இருந்திருந்தால் அந்த வாலிபன் தப்பி இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஒரு செயலை அவர் செய்ததனால மட்டும்தான் இன்னமும் தப்பி இருக்கிறோம். அவனுடைய சாட்சி என்னன்னு கேட்டா, எப்படிப்பா நீ உயிர் வாழ்ற? அவனுடைய சாட்சி ஒன்றே ஒன்றுதான், அழகான கண்கள் என்னை கண்டதாலே. கண்டு கண்டு மனதுருகி. எல்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் நம்மள தெரியுங்க. தாவீது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியும் தெரியுமா? தாவீது ராஜா ஆனதுனால. ஆனா அதே தாவீது எத்தனையோ வருஷமாய் காட்டுல தனிமையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த தாவீதை ஒரு கண்ணுக்கும் தெரியல. தெரிந்தவங்க கூட தாவீதை வெளிப்படுத்த தயங்கினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டு பிடித்தேன். நான் இன்னும் தப்பி இருக்கிறோம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் ஒரு சனிக்கிழமை மதியம் இதை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார், அழகான கண்கள். அதில் 6வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து வந்த போது உன்னை பார்த்து இதோ இதோ உன் காலம் பருவ. எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து வந்து மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் இரத்தத்தில் கிடக்கிற, நான் உன் அருகே வரும்போது நீ எப்படி இருந்தேன்னா இரத்தத்தில் கிடக்கிற. பொதுவாகவே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த விபத்துகள்லாம் நடக்கும்போது சின்ன அடிப்பட்டவங்களை உடனே ஈஸியா தூக்கிடுவாங்க. ஆனா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்து அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வரும்போது எல்லாரும் தூக்க தயங்குவாங்கல்ல. எங்களுடைய சபையில ஒருவர் இப்படிதான் சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த பார்வதிபுரம் தாண்டி கொஞ்ச தூரம் போனது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். தூக்கி எறியப்பட்டார். வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆள் அவுட்னு. யாருமே கிட்ட போகல. இவங்க இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களை இனி காப்பாற்ற முடியாது, இனி இவங்களை தூக்க முடியாது, இனி இவங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சா தெரிஞ்சவங்க கூட நெருங்கினவங்க கூட கிட்ட வர மாட்டாங்க, தள்ளி தான் நிற்பாங்க. இதுதாங்க உலகம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து செத்து போன்னு சொல்லல. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப துடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது முதல்ல சொந்தக்காரங்கெல்லாம் காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுவாங்க. காப்பாற்ற முடியாதுன்னு வரும்போது பாஸ்டர்ட்டையே ஜெபிக்க சொல்லுவாங்க, சீக்கிரம் வேதனைப்படுத்தாம எடுத்துக்க ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் எந்த வேதனை இல்லாம எடுத்துக்க ஜெபம் பண்ணுங்க. உலகம் இப்படிதான் சொல்லும். ஆனா ஆண்டவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஏ பிளட் எல்லாம் போயிட்டுப்பா, இனி அவுட்டுப்பான்னு சொல்லல, பிழைத்திரு பிழைத்திரு. நாம் தப்பி இருக்க காரணம் இது ஒன்றுதான். நம்முடைய பலமோ, நம்முடைய சுயமோ, நம்முடைய திராணியோ, நம்முடைய திறமையோ ஒன்றுமே கிடையாது. அப்பா கண்ணில் கிடைச்ச கிருபை மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டு, நம்மை விடுவித்து, நம்மை பாதுகாத்து, இந்த தீபத்தை அணையாமல் காத்து அவர் அவருடைய பர்வதத்தில், அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனோம். 99 ஆடுகள் மந்தையில் இருந்து அந்த காணாமல் போன ஒரு ஆட்டின் மேல் கவனம் வைத்து தேடி வந்த நல்ல மேய்ப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கூலிக்காக நிற்கிறவன் ஓடி போவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவர்.
தேடி வந்து பார்த்தபோது புதரிலே இந்த ஆடு சிக்கி கொண்டிருந்தது. அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆட்டின் காலை அடித்து உடைத்திருக்க வேண்டும், அல்லது கசாபு கடைக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் மனதுருகுகிற கர்த்தர் தூக்கி எடுத்து தோள் மேல வைத்து கொண்டு வந்தார். இதுக்கு பேரு தான் கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் நிற்க காரணம் என்ன? பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத நம்மை பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்தாரு. இதுக்கு பேருதான் கிருபை. சீயோனிலே தப்பி இருப்பார் உண்டு. சீயோன் பர்வதத்தில் இன்னைக்கு நானும் நீங்களும் அப்பா சமூகத்திலிருந்து அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம் என்றால், ஆமென். கோராகின் புத்திரர் இப்படி சொல்லுகிறார்கள், நாங்களோ உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நினைக்கணும் தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே இங்க எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை, இந்த காரியத்தை ஆண்டவர் நினைக்க வச்சுட்டே இருப்பார். நான் எப்படி ஆண்டவரே இங்க பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற கூட்டத்தின் நடுவில் நான் எப்படி ஆண்டவரே இங்க? நமக்கு நம்மளை பத்தி தெரியும்ல, நம்ம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியும் அல்லவா? ஆமே. நம்ம இடத்துல ஒரு பலவீனமோ ஒரு குறையோ வெளிப்பட்டால் நம்ம கூட நெருங்கி பழகிறவங்க கூட நம்மை விட்டு விலகதான் செய்வார்கள். ஆனால் நம்முடைய நிறை குறை, நம்முடைய அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லாம் அறிந்தும் அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் என்று சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கிருபையாய் அவர் சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நாம் தப்பி இருக்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் தப்பினது போல, சிங்கத்தின் வாய்க்கு, ஆமென், கரடியின் வாய்க்கும் தாவீது தப்பினது போல, கோலியாத்தின் கைக்கு தப்பினது போல, சவுலின் ஈட்டிக்கு தப்பினது போல, எத்தனை ஆபத்துகள், எத்தனை கண்ணிகள் தப்பி இருக்கிறோம். எதற்காக ஜீவனை தந்து தேவன் காக்கிறார்? எதற்காக அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார் தெரியுமா? நோக்கம் ஒன்றுதான், அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ யார் வேணாலும் இயேசுவின் இடத்துல வரலாம். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன். யாருனாலும் வரலாம். இயேசுவின் இடத்தில் ஆயக்காரர்கள் வந்தார்கள், பாவிகள் வந்தார்கள். இதெல்லாம் தான் வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் தாங்க முடியல. இவங்களை எப்படி இவங்க கூப்பிடலாம்? யாருனாலும் வரலாங்க. எப்பேற்பட்ட பாவியும் இயேசுவின் இடத்துல வரலாம். கிருபை உண்டு. வந்தவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், லைசன்ஸ் ஆண்டவர் கொடுக்கல. இங்கேதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைத்து ரட்சித்து அவர்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கும்படிக்கு செய்கிறாராம்? பரிசுத்தமா இருக்கணும். தப்பி இருக்கிற மரண கண்ணிக்கு தப்புவிக்கப்பட்டு இந்த நாளை கண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற செய்தி இதுதான். நீ கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதற்காகவே கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். முதலாவது கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தார். எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவோம்? இயேசு பிறந்தார்னு சொல்லுவோம். இயேசு பிறந்தார், உண்மைதான். அதனால அதை வைத்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இயேசுவுக்கு வயசு 2000 ஆச்சுன்னு. இல்ல, மத்தேயு லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த அவருடைய இருதயத்து துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்த யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினார். இயேசுவின் பிறப்பை ஒரே லைன்ல எழுதினார். அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்தார்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்திருக்கிறார்ல. எங்க இருந்தார்? அதே 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. காலங்கள் எல்லாமே அவருடைய கரத்தில தான் இருக்கிறது. சர்வத்தை மாற்றுகிறவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், ஆமென் என்றவர், மீண்டும் வரப்போகிறவர். அவர் முதலாவது வந்தபோது மனுக்குலத்துக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? கிருபை மேல கிருபை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கிருபை மேல கிருபை கிடைத்தது. அவருடைய பிறப்பை அறிந்து வந்தவர்கள் சாஸ்திரிகள் மாத்திரமல்ல, மெய்ப்பர்களும் வந்தார்கள்.
சாஸ்திரிகள் யார்? படித்தவர்கள், ஞானிகள். அவர்கள் கொண்டு வந்த பொருட்களே அதற்கு சாட்சி இல்ல. நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க. மெய்ப்பர்கள் யாரு? கந்தை வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள். அவர் பிறந்தது சாஸ்திரிகளுக்கு, படித்தவர்களுக்கும், பணக்காரர்களுக்கும், உயர்குலத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமா இருக்குமானால் அவர் மாட்டு தொழுவத்தில் அவரை கிடைத்திருக்க மாட்டார்கள். அவர் அரண்மனையில் பிறந்திருப்பார். ஒருவேளை இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தா இந்த சாஸ்திரிகளை பார்க்க அலோவ் பண்ணியிருப்பாங்க, அனுமதித்திருப்பாங்க. இந்த அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு வந்த மெய்ப்பர்களை உள்ள விட்டுருப்பாங்களா? நிச்சயம் விட்டிருக்க மாட்டாங்க. அவரிடத்துல எல்லாரும் ஓடி வர வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை மேல கிருபை. அந்த கிருபை மேல கிருபை தான் நம்மை தப்புவித்தது, நம்மை சுத்திகரித்தது, நம்மை பாதுகாத்தது, நம்மை மீட்டெடுத்தது, நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்தது. இனி அவர் வரப்போகிறார். இனி அவர் வரும்போது கிருபை மேல் கிருபை அல்ல, இனி அவர் வரும்போது கிருபை மேல் கிருபை யார் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் இன்னும் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து வரப்போகிறார். எனவேதான் வெளிப்படுத்தல் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தின் அவசியத்தை தேவஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். சீயோனிலே, சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். அப்போ ஒரு மரண கண்ணிக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அல்ல, நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. 2008 கிருபையினால 2007 கடைசியில தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். 2008 ஆரம்பத்திலிருந்து ஊழியத்துக்கு நான் என்னை முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பெல்லாம் என்னை யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் மறைத்தே வைத்திருந்தார். 8 வருஷம் ஆண்டவர் மறைச்சு தான் வச்சிருந்தார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவேன் என்று. 2011 2012 நினைக்கிறேன். அடுத்தடுத்த மாதங்களில் 2 பெரிய மரண கண்ணிக்கு நான் தப்பு வைக்கப்பட்டேன். ஒரு விஷயம், என்னுடைய ரூம்ல இன்வெர்டர் பேட்டரி, நான் அப்புறம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீரென்று 2 தம்பிங்க வராங்க, ஆனால் நாங்களும் உங்க கூட ஜோம் பண்ண வரோம். அப்போ நான் சொன்னேன், வாங்கப்பா நம்ம சர்ச்சில் போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு. சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ரூம்ல இருந்து சர்ச்சுக்கு வந்து ஒரு 1/2 hour இருக்கும். டமார்னு பயங்கரமான சத்தம். என்ன சத்தம்னு போய் பார்த்தா இன்வெர்டர் பேட்டரி வெடித்து சிதறினது. அந்த ரூம் அவ்வளவுமே நாசம் ஆயிட்டு. ஒரு 1/2 hour கூட நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னா நான் இன்னைக்கு இல்லை. ஆண்டவருக்கு தேங்க் பண்ணேன். வெரி நெக்ஸ்ட் மந்த், அதற்கு அடுத்த மாதம் நைட்டு ஒரு தம்பி எங்கிட்ட, ஆனால் நைட்டு வரேன் ஜோம் ஒண்ணுமான்னு கேட்குறான். ஓகேப்பா நீ வான்னு சொல்லிட்டு அவனுக்காக நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்டில் சாஞ்சி நிற்கிறேன். அவன் கரெக்டாக 11:15 வரான். அவனை கூட்டிகிட்டு நேராக சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போய் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். திடீரென்று ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, கரண்டெல்லாம் போயிட்டு. என்னன்னு போய் பார்த்தா நான் நிற்கிற இடத்துக்கு மேலே, சரியாக மேலே கரண்டு கம்பியை யாரோ கட் பண்ணி விட்டது மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக நான் நிற்கிற இடத்துல அப்படி விழுந்து கிடக்குது. இப்போ 2 பெரிய மரண கண்ணிக்கு தேவன் தப்புவித்ததுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனத்தை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போய் காலையில் எழும்பி அப்படி நடுக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சத்துரு உன்னை அழிக்க பார்த்தான், அந்த நேரத்தில் உன் தீபம் அணைந்திருந்தால் உன்னுடைய ஓட்டம் முடிந்திருக்காது, உன்னால் அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்தியத்தை சுதந்திரித்திருக்க முடியாது. நான் கிருபையாய் உன்னை தப்புவித்தேன். நீ நன்றாய் வாழ்கிறதுனால அல்ல, நீ நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக. நீ சரியாய் தான் போயிட்டு இருக்கிறதுனால அல்ல, நீ சரியா போகணும் என்பதற்காக. ஆமென். ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நமக்கு முன்பாக ஓட்டத்தை முடித்தவர்கள் அல்லது இந்த கொள்ளை நோயினால மரித்தவர்கள் எத்தனை உண்டு, ஆக்சிடென்ட்ல மரித்தவர்கள் எத்தனை உண்டு. அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, நாம யார் அவர்களை விட நீதிமானும் கிடையாது. இன்னும் தேவன் தப்பி இருக்க வைத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மில் வெளிப்பட வேண்டும். பரிசுத்தம். இதற்காக அவர் என்ன செய்கிறார்? மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம்.
அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டாரண்டல்ல, சுத்திகரித்து கொண்டிருப்பார். டெய்லி ப்ராசஸ், தினமும் செய்கிற காரியம். அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் எங்கேயுமே உட்காரல. போகிற வழியில நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்று தான் பைபிள் சொல்லுது. போயிட்டு இருக்கும் போது ஒரு குஷ்டரோகி வருகிறான், சுகம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். போகிற வழியில ஒரு 100க்கு அதிபதி வருகிறான், வார்த்தை அனுப்புகிறார், அங்க சுகம் நடக்குது, போயிட்டே இருக்கிறார். இன்னொரு வழியில போயிட்டு இருக்கும் போது ஒரு மரித்த ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள், பாடையை தொட்டார், எழும்புறான், போயிட்டே இருக்கிறார். குருடர்கள் கத்துறாங்க, சுகத்தை கொடுக்கிறார், போயிட்டே இருக்கிறார். அற்புதம் செய்ய எங்கேயுமே அவர் உட்காரல. ஆனால் சுத்திகரிக்க, சபையை சுத்திகரிக்க, பரிசுத்தப்படுத்த, தூய்மையாக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து. நல்ல கவனமா கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எந்த காரியத்தை உட்கார்ந்து செய்வோம் தெரியுமா? எது ரொம்ப அவசியமோ அதை தான் உட்கார்ந்து செய்வோம். எதை அதிக நேரம் செய்யறோமோ அதை தான் உட்கார்ந்து செய்வோம். கர்த்தர் உட்கார்ந்து அவர் சுத்திகரித்து கொண்டிருப்பார். தினமும் தினமும் அவருடைய பாதத்தில் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, விட்டு கொடுக்கிறார்களோ, அவர்களை தான் அவர் இப்படி செய்கிறார். எனவேதான் யோவான் சொல்லுகிறார், நிருபம் எழுதும் போது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். அப்படி வஞ்சித்த ஒருவன் உண்டு, அவன் தான் பரிசேயன். ஜெபிக்க போனானே, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் எல்லாம் கரெக்டா கொடுக்கிறேன், நான் 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆயக்காரனை பார்த்து அவனை மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லி தன்னை தானே வஞ்சித்தான். ஆண்டவர் அவனை நீதிமான் என்று அவரால் சொல்லவே முடியவில்லை. இப்படி எத்தனை பேர் தங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை. நம்மில் பாவம் இல்லை என்போமானால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம பிறரை கம்பேர் பண்றோம். இந்த பரிசேயன் ஆயக்காரனோடு ஒப்பிட்டு பார்த்தது போல அநேகரை ஒப்பிட்டு பார்க்கிறோம். பரவாயில்ல, இவங்களை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், இவங்களை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், இவங்க வருஷத்துக்கு ஒருக்கா தான் சர்ச்சுக்கு வராங்க, நான் வாரத்துக்கு ஒரு காலாவது சர்ச்சுக்கு போறேன். இப்படிதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனா புரிந்து கொள்ளுங்கள், ஏசாயா 5வது அதிகாரத்துல எல்லாருக்கும் ஐயோ போட்டார். வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ, நிலத்தின் மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ. நான் ஒரு நாள் அதை இப்படி யோசித்தேன், ஒருவேளை ஏசாயா ஒரு பாஸ்டரா இருந்து ஒரு சர்ச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு விசுவாசி வந்து சாட்சி கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இன்னொரு வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம சர்ச்சில் இப்படி சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஏசாயா என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு ஐயோ. எல்லாருக்கும் ஐயோ போட்டுட்டு இருக்கிறாரு. 6வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சட்டைகளையும் எடுத்து தங்களை மறைத்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் போதுதான் புரிந்து கொண்டான், ஓ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நாளைக்கு போய் நிற்க வேண்டியவர்கள் நாம. அப்போ சில காரியத்தை குறித்து நமக்கு திருப்தியே வரக்கூடாது. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். இன்னும் தேவை ஆண்டவரே, இன்னும் என்னை கழுவும், இன்னும் என்னை புடமிடும், இன்னும் என்னை சுத்திகரியும். அவர் வேலை என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களை சுத்திகரித்து கொண்டிருப்பார். சுத்திகரித்து கழுவி இரத்தத்தால் மீட்டு பிரித்தெடுக்கிறார். நீதிமான்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் இன்னும் சுத்திகரிக்கிறார். கரை திரை அற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நானும் நீங்களும் நிக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். பரிசுத்தம் எவ்வளவு அவசியம் என்பதை தேவஜனம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் அவசியம், ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஏன் பரிசுத்தம் தேவை என்பதை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, லேவியராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தவான் என நானே திருப்தி அடையக்கூடாது, எனக்கு ஏற்றேன்னா அவர் பார்க்கணும். ஓகே, அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? சுத்திகரித்து கொண்டிருப்பார்.
வெள்ளியை புடமிடுவது போல. வெள்ளியை புடமிடுவதை குறித்து ஒருவர் சொன்ன காரியத்தை நான் கேட்டேன். அவர் அதை நேராக பார்த்து சொன்னார். அதாவது வெள்ளியை புடமிடுவாங்க, களிம்பு நீங்க சுத்திகரிப்பாங்களாம். புடமிட்டு 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 இப்படி பாப்பாராம், பார்த்துட்டு திருப்பியும் புடமிடுவாங்களாம். கொஞ்ச நேரம் புடமிட்டு திருப்பி பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு திருப்பி புடமிடுவாங்களாம். பக்கத்துல பார்த்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதான் நல்லா ஆயிட்டு இல்ல, அதான் வெள்ளி கிளியர் ஆயிட்டு இல்ல, அதுக்கப்புறம் ஏன் திரும்பவும் புடமிடுறீங்கன்னு சொல்லும் போது அந்த புடமிடுகிறவர் இப்படி சொன்னாரா, அதை நான் பார்க்கும்போது என் முகம் அதுல தெரியணும், என் முகம் அதுல தெரியணும், அது வரைக்கும் நான் அதை புடமிட்டு தான் ஆகணும். கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரை எப்படி பார்க்க போறோம் தெரியுமா? குழந்தையாக அல்ல. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, வானத்துக்கு ஏறி போன பிறகு, அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களிடத்திலே தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் எப்படி வந்தாரோ அப்படியே வருவார் என்றல்ல, எப்படி போனாரோ அப்படி அவர் வரப்போகிறார். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? ஆரம்பத்தில் குழந்தையா வந்தார். குழந்தையாய் வந்தார் இல்ல, மரியாள் வயிற்றிலே உற்பத்தியாகி வெளிப்பட்டு குழந்தையாகி இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் வந்தாங்க, மேய்ப்பர்கள் வந்தாங்க. அந்த இயேசுவை கொலை செய்ய ஏரோது துடித்தான். அதன் பிறகு வளர்ந்தார், குமாரனானார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், மரணம் அவர்களை விழுங்கினது போல இவரையும் விழுங்கினது என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, இவர் மரணத்தை விழுங்கினார். மூன்றாவது நாளிலே வேத வாக்கியங்களின்படி கர்த்தர் உரைத்தபடி எழுதி இருக்கிறபடி உயிர்த்தெழுந்தார். மகிமை பொருந்தினவராய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிதாவின் வலது வாரிசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இப்பொழுது தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ, வல்லமையோடு மகிமையோடு எப்படி போனாரோ அப்படியே அவர் வரப்போகிறார். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை இனி இயேசுவை குழந்தைய பார்க்க மாட்டாங்க. இனி இயேசுவை எப்படிதான் பார்ப்பாங்க? மகிமை பொருந்தினவன். நம்ம கிறிஸ்துமஸ் வந்தாலே இயேசுவை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம்? நாம ஒரு குழந்தையா பார்க்கிறோம்ல. அவர் ராஜாங்க, ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆனா டிசம்பர் வந்தா நாம சொல்லுவோம், தூங்கு தூங்கு பாலானில. சர்வ வல்லவர், எல் ஷடாய், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். இனி அவர் வெளிப்படும் போது நாம் அவர் எப்படி தெரியுமா பார்க்க போகிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்கணும்னா நாமளும் எப்படி மாறணும்னா அவரை போல மாறணும். அப்போ தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவது எதற்கு தெரியுமா? அவரை போல மாற்ற. அதாவது தம்முடைய சாயலாய் தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைத்தார். பாவம் எப்பொழுது அவர்களுக்குள் பிரவேசித்ததோ தேவ சாயலற்றவர்களானார்கள். அப்பொழுது தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நிற்க விடாது. பாவம் நம்மை தூரமாய் கொண்டு போய்விடும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அந்த இளைய குமாரன் பாவத்தை விரும்பினதுனால தகப்பனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் தூரமாய் போனான். இதுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்தில் பழகினவன், பாவத்தை விரும்புகிறவனுக்கு சபையிலே தங்க முடியாது, சபையிலே நிலைத்திருக்க முடியாது, சீயோன் பர்வதத்திலே இருக்க முடியாது. அவன் தூரமாய் தான் போவான். அவன் ஒளியை பகைக்கிறவனாய் மாறுவான். அவன் இருளை அதிகம் விரும்புவான். காரணம், அவன் பாவத்தை விரும்புகிறதுனால. பாவம் உன்னை தூரமாய் கொண்டு போய்விடும். பாவம் உன்னை நிர்வாணப்படுத்தும். பாவம் உன்னை அலங்கோலமாக்கிவிடும். பாவம் உன்னை வேடிக்கை பொருளாக்கிவிடும். எல்லா இடத்திலும் சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. சர்க்கஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சர்க்கஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. கை தூக்குனா பாஸ்டர் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சிலர் கை தூக்காமல் இருப்பீங்க. பாருங்க, இப்போலாம் இல்லை, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சர்க்கஸில் சிங்கத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. சிங்கம் இதெல்லாம் பெரிய பெரிய அனிமல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. அப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. 5 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஒரு கேலரியில் உட்கார வச்சுருப்பாங்க. அதில் எப்படி உட்காந்துருப்போம். எதுக்குன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு ஷோ நடந்துட்டு இருக்கும். இப்போ சிங்கங்கள் வரக்கூடிய டைம் ஆச்சு. டைம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? சுற்றி கிரில்ல வச்சு அடைச்சிட்டு இதை கொண்டு வருவாங்க. வரும்போது பயங்கரமாக இருக்கும்.
அதே சிங்கம் தான், அதே கண்ணு மூக்கு, அதே முடி, அதே சத்தம். கரெக்டாக அந்த சர்க்கஸ் அந்த ரிங்குக்குள்ள அந்த ரவுண்டுக்குள்ள வந்து நிற்கும். அது நிற்கும் போது ஒரு 2-3 சிங்கங்கள் இருக்கும். அது நடுவில் ஒருத்தர் ஒரு குச்சியை வச்சு நிற்பார். அவர் தான் மாஸ்டர். அவர் குச்சியை வச்சு இப்படி இப்படி காட்டுவார். இந்த சிங்கங்கள் என்ன செய்யணும்னா அதற்கு ஏற்றார் போல செய்யணும். வளையத்துக்குள்ள சாட விடுவார், அது சாடணும். சேர்ல உட்கார சொன்னா அது போய் உட்காரணும். காட்டுக்கு இந்த சிங்கம் யாரு? ராஜா. இப்ப இந்த குச்சி வச்சு காட்டிட்டு இருக்கிறார்ல, இதே இவர் காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி போய் இப்படி குச்சியை வச்சு காட்டினா என்ன ஆகும்? அதன் பிறகு நீங்கள் தேடியும் அவரை காணாதிருப்பீர்கள். குச்சி மட்டும் இருக்கும், ஆளை காணாது. ஆனா அதே சிங்கம் இடம் மாறினதும் கோமாளி ஆயிட்டு பாத்தீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது ராஜா. இடம் மாறினதும் அது எவ்வளவு கோமாளி ஆயிட்டு பாத்தீங்களா? இதுதாங்க சாத்தானுடைய தந்திரம். யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க நாங்க. நம்ம யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை பாவத்துல விழ வைத்து இன்னைக்கு அநேகரை சாத்தான் கையில வச்சு விளையாடுற டாயா, விளையாட்டு பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு தேவ எதற்கு அவர் பரிசுத்தப்படுத்துகிறார்? அவரை போல மாற்றணும். அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்கிற நாமத்தை வேற யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தர். அவரை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக, ஆமென், அவர் இப்போ காட்டி கொடுக்கப்படுகிற வேளை வரப்போகிறது எல்லாம் முன்னறிந்து சீஷர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன வார்த்தை இல்ல? அதன் அர்த்தம் என்ன? பிசாசு உரிமை பாராட்டும்படியாக ஒரு காரியம் கூட என்கிட்ட இல்லை. இதுதான் பரிசுத்தம். இதுதான் பரிசுத்தம். ஏதாவது அவன் உரிமை பாராட்டும்படியாய் காரியம் நமக்குள்ள இருந்தால், பிரதான ஆசாரியனாக யோசுவா சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவன் பக்கத்தில் அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வந்து நிற்கிறான். எனவேதான் காயினை பார்த்து சொன்னார், காயினே, பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. அதன் அர்த்தம் நீ வெளியே போனதும் பிடிச்சிருக்கோம். ஏன்னா அவன் உரிமை பாராட்டுகிற ஒரு காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. ஒரு அக்கிரமம் உனக்குள்ள இருக்கிறது, வேத கசப்பு உனக்குள்ள இருக்கிறது, வைராக்கியம் உனக்குள்ள இருக்கிறது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த அனுபவத்துக்குள்ள சபையை கொண்டு போகதான், தேவ ஜனத்தை நடத்தவே அவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். எதனாலே சுத்திகரிக்கிறார்? சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். வார்த்தையினாலே சுத்திகரிக்கிறார், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார், வார்த்தையினாலே சுத்திகரிக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னும் கழுவப்பட வேண்டும், நான் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பரலோகத்தை விரும்புகிற, ஆமென், ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்தின் ஏக்கம் இதுவாய் தான் இருக்க வேண்டும். இன்னும் இன்னும் என்னை கழுவும், இன்னும் என்னை சுத்திகரிப்பீராக. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதே லேவியராகமம் 20:26 ஒரு விசை கூட வாசியுங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தார். நாம் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. நல்ல கவனமாக கேளுங்க. இஸ்ரவேலரை இரத்தத்தால் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அழைத்து எப்படி நடத்துகிறார்னா, சிவந்த சமுத்திரம் செங்கடல் வழியாய் நடத்துகிறார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்படுகிற அனுபவத்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பண்ணுகிற காரியத்தை ஏன் செங்கடலில் இஸ்ரவேலரை நடத்தினதை குறித்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாய் கேளுங்கள். செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேலர் வந்து நிற்கிறாங்க. அங்கு நடந்த காரியம் என்ன? கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டு என்று. கோல் நீட்டப்படுகிறது, சமுத்திரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது எல்லாரும் அதன் வழியாய் நடந்து மறுகரையில் ஏறி நிற்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் கோலை நீட்ட சொல்லுகிறார். அப்பொழுது என்ன ஆகிறது? சமுத்திரம் மீண்டும் மூடுகிறது. இதைதான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2 காரியம் நடக்கிறது. ஞானஸ்நானம் என்பது என்ன? திறக்கிறது,
மூடுகிறது. என்ன திறக்கிறது, மூடுகிறது? கானானுக்கு போகும்படியான வாசல் இங்கே ஓபன் ஆகுது. மீண்டும் எகிப்துக்கு போகாதிருக்கும்படிக்கு வாசல் திருப்ப அடைக்கப்படுது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எனக்கு 18 வயசாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க? ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா வீட்டில் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. இல்லை, இந்த பெந்தேகோஸ்தே வீட்டில் உள்ள பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னன்னா, பிள்ளை 12ஆம் கிளாஸ் படித்தா கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்து ஆகணும். அவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நீ எடுக்கலையா? இது வெறும் சடங்கு இல்லைங்க, இது தேவன் பிரித்தெடுக்கிற அனுபவம். என்ன? நீ நித்தியத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவன், நீ பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறவன். மீண்டும் நீ எகிப்துக்கு போய்விடக் கூடாது. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்படி வந்தவர்கள் தான் துதித்து பாடினார்கள். அப்படி வந்தவர்கள் மேகத்துக்கு கீழாய் வைக்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களுக்கு கன்மலையின் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஏதோ சர்ச் மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல ஞானஸ்நானம் எடுத்த தேதி நான் போடலைன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. ஏமேன். சிலர் கல்யாணத்துக்குன்னு ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். இது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றது தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள். எஸ், ஒருவன் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறக்கப்பட்டது. எப்பொழுது இந்த உடன்படிக்கையை நாம செய்கிறோமோ அப்பொழுது பரலோகம் நமக்காக ஓபன் ஆகுது. இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை கீழ்ப்படியாமல் யாராவது இருப்பீர்களே ஆனால் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று காலத்தை தள்ளாதிருங்கள். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. இது நிச்சயம். ஞானஸ்நானம் நிச்சயமா எடுக்க வேண்டும். மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியமோ அதே போல ஞானஸ்நான உடன்படிக்கை மிக மிக அவசியம். எதற்காக? அவர் நம்மை பிரித்தெடுக்கிறார், பரிசுத்தப்படுத்த. ஆமென். ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள். மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் ஏன் நான் பரிசுத்தமா இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். காயின் கொண்டு வந்தது அழுகுன காய்கறிகளை அல்ல, முதற்பலன. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இப்ப நான் உங்க மத்தியில பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்றேன். பரவாயில்ல, இவர் நல்லா பாடுறாரு, இவர் பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் சொல்லலாம். ஆனா அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எனக்குள்ளே இல்லாமல் இருந்தால் நான் பண்ணுகிறது ஒன்றும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். எனவே தான் தாவீது 139வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். இந்த இருதயம் வேணுங்க. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. தேவனை எது பகைக்க வைக்கிறதுன்னா பாவம், அக்கிரமம், மீறுதல், இவைகளை முழு பகையாய் பகைக்கணும். இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. யோசேப்பை பாத்தீங்களா? பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கிடைத்த போதிலும் அவன் என்ன சொன்னான் பாத்தீங்களா? நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காததுனால நான் ஓடல. என் அப்பாவுக்கு இது பிடிக்காது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். தகப்பன் உண்மையாய் ஆண்டவர் மேல பாசம் இருக்கிறவங்க பாவத்தை வெறுப்பாங்க. ஏன்னா அவர் நேசிக்கிறது பாவத்தை அல்ல, அவர் நேசிக்கிறது பரிசுத்தத்தை. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்ப இனி அவரை போல மாற்றப்படும்படிக்கு சுத்திகரிக்கிறார்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய இருதயமும் எதைதான் விரும்பணும்னா பாவத்தை அல்ல, பரிசுத்தத்தை. என் இருதயம் இன்னும் பாவத்தை விரும்புமானால், இன்னும் தீமையை விரும்புமானால், விலக்கப்பட்டதை என் மேல் என்னுடைய இருதயம் விலக்கப்பட்டவைகள் மேல விருப்பம் கொள்ளுமானால், நான் ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்ற வார்த்தை எல்லாம் போய் பாடுவோம். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் 1000 பாட்டு பாடுவோம்.
ஆனால் கர்த்தர் எதை நேசிக்கிறாரோ அதை நான் நேசிக்கணும். அப்படி நேசித்தேன்னா நான் சரியான பாதையில் நிற்கிறேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க பாவமான யாவையும் பாரமான யாவையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடு. இது எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நேற்று வரை செஞ்சிட்டு இருந்தியப்பா, நேற்று வரை உன் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் பாவமான காரியத்தில் எவ்வளவு துணிந்து செஞ்ச, இன்னைக்கு ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னு என் அப்பாவுக்கு இது பிடிக்காது. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருதயம் சொல்லும், நான் பரிசுத்தத்தை நேசிக்கிறேன், நான் பாவத்தை வெறுக்கிறேன். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆராதனை என்பது எதுக்குங்க செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கூடி எதுக்கு ஆராதனை செய்கிறோம்? அவருக்கு கொடுக்க தானே. அதுதானே ஆராதனை. ஆராதனை என்பது பலி. பலி என்பது கர்த்தருக்கு கொடுப்பது. அவருக்கு பிடித்தது தானே கொடுக்கணும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்தம். நான் என்னதான் ஆராதித்தாலும், எத்தனை ஆராதனையில கலந்து கொண்டால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் இல்லை என்றால் நான் கொடுக்கிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நான் வந்ததும் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க. அந்த டம்ளர் ரொம்ப கிளீனா இருந்துச்சு. அதுல இருக்கிற தண்ணீரை என்னால சந்தோஷமாய் நிறுத்தி நிதானமாய் குடிக்க முடிந்தது. இப்ப அதே டம்ளர் நல்ல அழுக்கு பிடித்து இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, நல்ல கொதிக்க வச்ச தண்ணி, நல்ல தண்ணி. ஆனா டம்ளர் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதுல அப்படியே கொடுக்கறாங்க. என்னால குடிக்க முடியுமா? இல்ல உங்களால குடிக்க முடியுமா? இல்லையே. கொஞ்சம் 10 நிமிஷத்துல கல்யாண வீட்டுல சாப்பிடுற சாப்பாடுக்கு போடுற இலை அது கழுவி கொண்டு வந்தாலும் திரும்பியே நம்ம கழுவிட்டு தான் சாப்பிடுறோம். சேரெல்லாம் தொடச்சி போட்டாலும் நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடி கர்ச்சீஃப் எடுத்து ஒரு வாட்டி கூட நம்ம தொடச்சிட்டு தானே உட்கார்றோம். எவ்வளவு வேணும் மாசு இல்லாதவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா? கிருபையில நிக்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றை மறந்து விடக்கூடாது. அவர் எதை நேசிக்கிறார்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். எனவேதான் நடுக்கத்தோடு களி கூறுங்கள். நான் தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி வருகிறேன்? அநேகரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஞாயிற்றுக்கிழமைக்காக சனிக்கிழமை ஆயத்தமாவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். ஞாயிற்றுக்கிழமைக்காக சனிக்கிழமை ஆயத்தமாகிறோமே, திங்கக்கிழமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தமாகிறோமா? செவ்வாய்க்கிழமைக்காக திங்கக்கிழமை ஆயத்தமாகிறோமா? நம் கூடி வரும்போது மாத்திரம் வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர், நம் ஆராதிக்கிறவர். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, ஆமீன் போட்டது நாம வீட்டுக்கு போறது மாதிரி அவரும் அங்க போயிருவார். இல்ல, கூடி வரும்போது மாத்திரம் வருகிறவர் அல்ல, கூடவே வருகிறவர். அதனாலதான் தாவீது சொல்றார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும்? எங்கே ஓடுவேன்? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். செம்மையானவனை தான் அவருடைய முகம் நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லா மனுபுத்திரரையும் பார்க்கிறது, செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரையும் பார்ப்பார். அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் யாரில் வெளிப்படுகிறதோ அவங்கள பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. என்ன நீங்க பார்த்தா மட்டும் போதாது ஆண்டவரே, என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு வார்த்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்க பார்த்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவரே, என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. சகரியாவில் இருக்கிறது, என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கணும். செம்மையானவனை அவருடைய முகம் நோக்கி இருக்கிறது. எவ்வளவு காரியங்களை நம்ம போகும்போதெல்லாம் பார்க்கிறோம், வரோம்ல. எது நம்முடைய கவனத்தை இழுக்குதோ, நம்ம வண்டியில போனாலும் நிறுத்தி அதை திரும்பி பார்ப்போம். யாரில் பரிசுத்தம் வெளிப்படுகிறதோ அவர்கள் பரலோகத்தின் கவனத்தை இழுக்கிறார்கள் தங்கள் பக்கம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் நடுவில் என் கண்ணுக்கு கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும், ஒழுங்கா பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் உலாவுகிறவர். அவர் இங்க யார் பக்கத்துல நிப்பாங்கன்னு கேட்டா, இதுல யாரில் அதிகமான பரிசுத்தம் வெளிப்படுகிறதோ அவங்க கிட்டதான். எனவேதான் சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எபேசு துவங்கி லவோதிக்கேயா வரைக்கும் சொல்லு வரைக்கும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையை சொல்லி முடிவில் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? காரணம் ஒன்றுதான், இந்த உபதேசம் தான் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்கு தேவை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டியது அவசியம்.
பாருங்கள், எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வரணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்வோன் இடத்துல மோசே போய் சொல்றார், தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடு. ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பார்வோன் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் அப்படி என்றால், யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 8:25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். தேசத்திலே, அதாவது என்ன அர்த்தம்னா எகிப்திலேயே நீங்க ஆராதிங்க அப்படிங்க. மோசே என்ன சொல்றாரா, நோ, நாங்க எகிப்தை விட்டு தான் ஆராதிப்போம். எகிப்தில் ஆராதிக்கிறதுக்கும் எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? எகிப்துல என்னதான் ஆராதித்தாலும் சிங்காசனத்துல யாரு தான் இருப்பா? பார்வோன் தான் இருப்பான். பாவத்தில் இருந்து ஆராதிக்கிறவனுக்கு அந்த ஆராதனையை தேவனுக்கு சரியாய் கொடுக்க முடியாது. பாவத்தை விட்டு ஆராதித்தால், எகிப்தை விட்டு ஆராதித்தால், மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு சாத்தான் தடை பண்ண மாட்டான். யார தடை பண்ணுவான் தெரியுமா? எகிப்தை விட்டு ஆராதிக்கிறான் தெரியுமா, அவனை தான் தடை பண்ணுவான். ஆராதிக்கிற எல்லாருக்கும் தடையான்னு பார்த்தா இல்ல. யாரு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகிறார்களோ அவங்க ரொம்ப சின்ன கூட்டமா இருப்பாங்க, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் தடை. எகிப்தை விட்டு ஆராதித்தால் அந்த ஆராதனை பரலோகத்துக்கு போகும். அந்த ஆராதனை பரலோகத்துக்கு போனால் அவர் பூமியில உலாவ இறங்குவார். அவர் எழுந்தருளினார், அந்நிய வல்லமைக்கு எப்படி நிற்க முடியும்? சபையே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது பார். இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். இந்த வைராக்கியத்தை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் பாராட்டினதனால் தானே அந்த பட்டணத்திலே தானியேலின் தேவனை போல் ஒரு தேவன் இல்லை என்று ராஜா முதல் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவங்க எதையும் செய்து துணிகரமாய் 6 நாட்கள் கண் விரும்பினதை பார்த்து, கால் போன போக்கில் போய் இருதயம் மாம்சமும் மனசும் விரும்பினதை துணிகரமாய் செய்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், நேசிக்கிறேன் சொல்லும் போது கொஞ்சம் நல்லா, நமக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த ஆராதனை எங்க போச்சு? கர்த்தருடைய சமூகத்தில் போனதா? ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஆராதித்த போது எத்தனை பேருடைய கட்டுகள் உடைந்தது. அதை கேட்டு கொண்டிருந்த அத்தனை பேர் கட்டுகளும் உடைந்தது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அங்க ஒண்ணுமே கிடையாது, மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, கீபோர்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வேதனை நடுவில் உண்மையை ஆராதித்தாங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டாங்க. அவர்கள் பாடி துதிக்கிறத பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கேட்டு கொண்டிருந்தார்களாம். கொஞ்ச நேரம் ஆகல, கட்டுகள் அவிழ்ந்தது. இவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, சுற்றிலும் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும். உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளை இருக்கிற பட்டணத்தில் விடுதலை உண்டாகும். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும். இன்னைக்கு ஏன் வேதனை மேல வேதனை தெரியுமா? நீதிமான் நல்லா இல்ல, ஆராதிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், ஆனா தேவன் விரும்புகிற பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிறோமா? ஆராதனை விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பிசாசனும் பல தந்திரங்களை கொண்டு, நீ எகிப்திலே ஆராதிச்சுக்கோ. அடுத்து என்ன சொல்றான் எடுத்து வாசிக்க நேரம் இல்ல, நீ ரொம்ப தூரம் போய் ஆராதிக்காத, கொஞ்சம் பக்கத்துல போய் ஆராதிச்சுக்கோ. அதன் அர்த்தம் என்ன? சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிரு, மண்டே எகிப்துக்கு வந்துரு. ஆமென். அதாவது அதான் சொன்ன, சிலர் பாத்தீங்கன்னா தெரியும், திருவிருந்து வரும்போது, அதாவது கர்த்தருடைய பந்தி வரும்போது காட்டுவாங்க பாருங்க ஒரு பக்தி. கொஞ்சம் ரசம் கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பக்தி எல்லாம் சேர்ந்து விழுங்கிடுவாங்க. அப்படி விழுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திருவிருந்து டேபிளுக்கு முன்னாடி அவங்க காட்டுற அவ்வளவுதான். அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த திருவிருந்து பாத்திரம் வரும்போது முழங்கால் போட்டுருவாங்க, கீழே விழுந்துருவாங்க, அழுதுருவாங்க. மற்ற நாள் சர்ச்சில் பார்த்தா அப்படி சேர்ல சாஞ்சிட்டு கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. எங்க போச்சு? காலையில தோண்டி மாலையில மறைகிறது வண்ணமா இருக்கிறது. ஆண்டவர் கேட்க, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்க? ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் நாம. எப்பொழுது தேவன் ஆராதிக்க வைக்கிறார் இஸ்ரவேலரை? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலை கடத்தி விட்டு அவர்களை நடத்தி கொண்டு போய், அதாவது எகிப்தின் வாசனையே இல்லாத இடத்துல கொண்டு வந்து ஜனங்களை இப்போ துதிக்க வைக்கிறார். இப்போ ஜனங்க பாடுறாங்க,
கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர். பாட வைக்கிற, எங்க வச்சு பாட வச்சார் தெரியுமா? எகிப்தின் வாசனையற்ற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி பாட வைக்கிறார். இப்படிதாங்க ஆராதிக்கிறவங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தில உலாவ வேண்டும். உபாகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் பாளையத்தில் உலாவும் போது உன்னில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், இது தேவனுடைய வீடு. இதுக்கு அவர் ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த கிரயம் தான் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சமாகி வெளிப்பட்டார். நமக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர், அவருக்கு ரூபம் இல்லை, அவர் மாம்சமாகவில்லை. மாறாக என்ன செய்கிறார்? நமக்குள் இருந்து நம் வழியாய் அவர் பார்க்க விரும்புகிறார், நம் வழியாய் அவர் பேச விரும்புகிறார், நம் வழியாய் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார், நம் வழியாய் அவர் செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மில் செயல்படத்தக்கதாய் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்குமானால் நம்மில் யார் வெளிப்படுவார் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று. தம்மோடு இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களா? நம்மில் ஆவியானவர் செயல்படுவதற்கேற்ற நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குமானால் நாம் இருக்கிற வீட்டில் கிறிஸ்து வெளிப்படுவார், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல கிறிஸ்து வெளிப்படுவார், நாம் ஒரு கடையில் போய் நின்னாங்க கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் அவசியம், பரிசுத்தம் அவசியம். சபைய பரிசுத்த விஷயத்துல நீ காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. இன்னும் தேவை. காரணம், நான் யாருடையவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் அவருடையவன், நான் அவருடையவள். என்னுடைய நிர்வாணத்தை மறைக்க தம்முடைய ரட்சிப்பை எனக்கு வஸ்திரமாக கொடுத்தார், நீதியை சால்வையாக தரிப்பித்திருக்கிறார். இனி என் வஸ்திரம் கரைபட்டு விடக்கூடாது, இனி என் சால்வை பறிக்கப்பட்டு விடக்கூடாது. நான் அவருடையவன். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னில் வெளிப்பட வேண்டும். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் அவசியத்தை 1-2 காரியத்தை கூட சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 3:5. Thank you, Holy Spirit. யாத்திராகமம் 3:5 வேகமா. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நல்ல கவனமா கேளுங்க. ஒரே பர்வதம் மட்டும் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது அங்கு ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அற்புத காட்சி. 2வது 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வெந்து போகவில்லை. அப்ப மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், 3வது வசனம், நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் கிட்டே போகிறான். அவன் கிட்டி வருகிறதை கர்த்தர் கண்டு என்ன சொல்லுகிறார்னா, 5வது வசனம், இங்கே கிட்டி சேராயாக, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. நல்ல கவனமா கேளுங்க. அவன் எங்கே நிற்கிறான்? பரிசுத்த பூமியில நிற்கிறான். ஆனா எப்படி நிற்கிறான்? பரிசுத்தம் இல்லாமல் நிற்கிறான். அவன் எங்கே நிற்கிறான்? பரிசுத்த பூமியில நிற்கிறான். ஆனா எப்படி நிற்கிறான்? பரிசுத்தம் இல்லாமல் நிற்கிறான். என்னுடைய கேள்வி இதுதான், பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருவனுக்கு நிற்க முடியுமா? பரிசுத்த பூமியில ஆண்டவரே சொல்றாரு, இது பரிசுத்த பூமி, கிட்ட வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அதன் அர்த்தம் என்னன்னா, நீ அதற்கான பரிசுத்தம் உன்னிடத்தில் இல்லை. ஆனா நீ நிற்கிற பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருவனுக்கு நிற்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்தும் நிற்க காரணம் என்ன? அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிருபை. நல்ல கவனிங்க. இப்போ நிற்கிறான், எதை பார்க்கிறான் அப்படின்னா அற்புத காட்சியை பார்க்கிறான். ஆனா இவனுக்கு ஆசை என்ன அப்படின்னா, நான் கிட்ட போய் பார்க்கணும். கிட்ட போய் பார்த்தா யாரை பார்க்கலாம் தெரியுமா? அற்புதத்தை அல்ல, அற்புதரை. இப்போ ஆண்டவர் அவனை ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, மோசே, நிக்கிறதுக்கு தேவை கிருபை, நெருங்கிறதுக்கு தேவை பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அற்புதங்களை பார்க்கிறோம், கிருபையில பார்க்கிறோம்.
நாம் கண்ட அற்புதங்கள் எதனால பார்க்கிறோம் தெரியுமா? கிருபையில. அற்புதரை பார்க்கணும்னு விரும்புறான் தெரியுமா? அவன் தான் பரிசுத்தத்துக்காக எங்குவான். அற்புதத்தை பார்த்தா போதுமா? அற்புதரை பார்க்கணுமா? ஹல்லேலூயா. கிருபையில நிக்க தேவை கிருபை, நெருங்க தேவை பரிசுத்தம். ஆமென். எத்தனை அற்புதங்களை பார்க்கிறோம், கிருபையா நிக்க வச்சிருக்க. இன்னைக்கு இதுல திருப்தி அடைகிறோம். மோசேக்கு இதுல திருப்தி இல்ல, நான் கிட்ட போனோம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கிருபையா சபையில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார்ல, எவ்வளவு நன்மைகளை காண வைத்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை காண்கிறோம். இதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்துல பார்க்கல, கிருபையில பார்க்கிறோம். கிருபையில பார்க்கிறோம். கிருபையில உன்னால அற்புதம் மட்டும்தான் பார்க்க முடியும். அற்புதரை பார்க்கணும்னா தேவை பரிசுத்தம். எனவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நாளை அவர் வரப்போகிறார். கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது அநேகர் மார்பில் அடித்து புலம்புவார்களாம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்தோமே என்று, அவரை காயப்படுத்தினோமே, வேதனைப்படுத்தினோமே என்று. ஒரு கூட்டத்தார் ஓடி போய் ஒளிவார்களாம். ஏன்னா அந்த பிரசனத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி எதிர்கொண்டு ஆவலாய் போவாளாம். இதற்காக தான் காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இதற்காகவே காத்திருந்தேன், இதற்காகவே காத்திருந்தேன். எனக்கு இன்னும் கிட்ட போன ஆண்டவரே, எப்படியோ நின்னா போதும்பா. நிக்கிறதுக்கு தேவை கிருபைங்க. கிருபையா கொண்டு வந்து நிறுத்திட்டார். இனி அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ நெருங்கணும், நெருங்கணும். நெருங்க தேவை பரிசுத்தம். மோசேட்ட சொல்ற, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. எது எது பரிசுத்த குலைச்சலை உனக்குள்ளே உண்டாக்குதோ அதை தூக்கி போடு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசத்துல பார்க்கிறோம், நாளைக்கு அவரை நாம முகமுகமாய் பார்க்க போகிறோம். அவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி நிற்க தகுதி உள்ளவன் யார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன். இப்ப மோசே மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டான், ஓகே எனக்கு நெருங்கி ஆகணும். அதன் பிறகு மோசேயை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துல போய் நிற்கிறான். இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இரத்தத்தால மீட்கப்பட்டு மேகத்துக்கு கீழே கொண்டு வராங்க. எல்லாரும் எதனால மீட்கப்படுகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது கிருபை. இப்ப கிருபையினால மோசே மட்டுமல்ல, ஒரு கூட்டம், ஒரு திரள் கூட்டம் இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் கிருபையில நிற்கும் போது கர்த்தர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். யாத்திராகமம் அதனுடைய 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 24:2. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வர. மோசே, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம், இன்னைக்கு நம்ம தூரத்திலிருந்து பணிகிறோம்ல. அவர் வானத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். நாம் பூமியிலிருந்து பணிந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு பாராட்டின கிருபை. ஆனால் பரிசுத்தத்தின் மேன்மை என்ன தெரியுமா? இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், 2வது வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அடுத்த வார்த்தை, அவர்கள் வேற யாரும் வரக்கூடாது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதே காரியம் நடக்க போகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மோசே மாத்திரவா, ஆரோன் மாத்திரவா, லேவி மாத்திரவான்னு அழைக்கல. மாறாக எப்படி அழைத்தார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இதுதான் கிருபை. இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமென். பரிசேயர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, சதுசேயர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் உண்டென்று சொல்லுகிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. வேத பாரகருக்கும் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலருக்கும் கொடுக்கப்பட்டது, யூதருக்கும் கொடுக்கப்பட்டது, புறஜாதியருக்கும் கொடுக்கப்பட்டது, ஆயக்காரனுக்கும் கொடுக்கப்பட்டது, பாவிக்கும் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமென். இனி ஆண்டவர் வரப்போகிறது எல்லாரையும் அழைக்கிறதுக்கல்ல, தம்முடையவர்களை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எப்படி இருக்கும்? நாம் ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது, ஆமென், ஒரு பெரிய விவிஐபி வந்து
அந்த ஒரு நபரை மட்டும் கூப்பிட்டு, மோசே மாத்திரம் வரலாம், வேற ஒருத்தர் வரக்கூடாது. ஏமே, கைவிடப்பட்டவர்களுடைய வலி என்பது மிகப்பெரிய வலி. அந்த வலி யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த மாலை வேளையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கிருபையாய் கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க வைத்து கொண்டிருக்கிறார். பாவத்தை தூக்கி போட்டு விடு. பாவத்தினால உனக்கு என்ன நன்மை கிடைத்தது? சில நேரம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அற்ப நேர சந்தோஷத்துக்காக, இந்த அற்ப நேர சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழந்துராத. அந்த மேன்மை, அந்த மகிமை இழந்து விடாத. கண்களை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த ஆயுள் முடிந்து விடும். 2022 இப்பொழுது ஆரம்பித்தது போல இருக்கிறது. இன்னும் ஒரு வாரம் வந்தா 2 மாசம் அவுட். ஒவ்வொரு நாள் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறைகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு வாரம் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல ஒரு வாரம் குறைகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு வருஷம் முடிய முடிய ஆயுசுல ஒரு வருஷம் அவுட். நம்ம புது வருஷம் பிறந்ததுன்னு சொல்றோம், இல்ல ஒரு வருஷம் போச்சு. அதனாலதையோ என்னமோ தெரியல, இந்த பர்த்டே கேக்ல எல்லாம் கேண்டில் எரிய வச்சுட்டு அப்படி ஊதுவாங்கல்ல. எதுக்குன்னா ஒரு வருஷம் இதோட போச்சு. திரும்பி பார்த்தா நம்முடைய எல்லையை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டம்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரே ஆயுளா? நிச்சயமா இல்ல. ஸ்தேவானும் பரிசுத்தவான் தான், யோவானும் பரிசுத்தவான் தான். ஆனால் ஸ்தேவானுடைய ஊழியம் ஒரு நாளா இருந்தது, யோவானுடைய ஊழியம் நெடுநாளா இருந்தது. ஒவ்வொருவருக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆனா ஓட்டம் முடியும் போது பதட்டத்தோடு ஓட்டத்தை முடிக்க கூடாது, நிச்சயத்தோடு ஓட்டத்தை முடிக்கணும். என்ன, நான் விழிக்கும் போது அது சாயலால் திருப்தி ஆவேன். ஆமா, நான் நெருங்கணும் ஆண்டவரே. நெருங்க தேவை பரிசுத்தம். கிருபையினால் எல்லாரும் நிக்க வச்சிருக்கிறாருங்க. யாருனாலும் இப்ப சர்ச்சுக்கு வரலாம், எப்படிப்பட்டவங்களும் வரலாம். கிருபையினால் நிக்க வச்சிருக்கிறார். நான் சர்ச்சுக்கு வந்து என்ன நிக்க வச்சு என்ன ஆராதிக்க வச்சதுனால நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் பெர்ஃபெக்ட் ஆகணும், நான் பரிசுத்தமாகணும். ஆமென். 3வது அதிகாரத்துல மோசே கிட்ட சொல்றார், மோசே கிட்ட வராதுன்ட்டாரு. மோசே உள்ளத்துல அந்த வார்த்தை வைத்து கொண்டான். ஒரு நாள் இதே ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும், மோசே மாத்திரம் என் கிட்ட வா. ஹல்லேலூயா. நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது கூப்பிடணுங்க நம்மள பேர் சொல்லி. நீ வரல என்கிட்ட, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? எல்லா கண்களும் பார்ப்பாங்க. இன்னைக்கு எதை நம்ம ஆண்டவரே, இவங்க என்ன தள்ளிட்டாங்க, இவங்க என்ன தள்ளிட்டாங்க, இவங்க என்ன கூப்பிடல, இவங்க ஃபங்க்ஷனுக்கே என்ன கூப்பிடல. இல்ல, அதுவும் இந்த கொரோனா காலத்துல ஃபங்க்ஷனுக்கு 50 பேர் தான், 100 பேர் தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதும் எவ்வளவு பேர் ரொம்ப முக்கியமானவங்களை வச்சுட்டு மீதி எல்லாம் தள்ளி இருப்பாங்க. அந்த தள்ளப்பட்ட கூட்டத்தில் நாமளும் இருந்திருக்கலாம். உடனே ஐயோ இவங்க கூப்பிடலையே, அவங்க கூப்பிடலையே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றோமே. நாளைக்கு அவருடைய விருந்துக்கு அவர் நம்மை கூப்பிடாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு போனா இத்தனை காலம் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? இத்தனை காலம் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளல்ல உன்னை அழைத்தது, சமீபத்தில் வந்து தொழுது கொள்ளவே உன்னை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருந்த திரைச்சிலையை மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்து அந்த கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். விட்டு விடாதே, விலகி விடாதே, காலம் சமீபமாய் இருக்கிறது. அவரை தரிசிக்க பரிசுத்தம் 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 தேவை. எனவேதான் எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுகிறவர்கள் யாவரோடும் சமாதானமா இருப்பாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, பாவம் எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசவும் மாட்டாங்க. பாவம் செய்ய மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சினிமா பார்க்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, தசம பாகம் கரெக்டா கொடுத்துருவாங்க, சர்ச்சுக்கு கரெக்டா வந்துருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நம்ம ஒருத்தங்க கிட்ட சமாதானமா இல்லைன்னாலே பரிசுத்தத்திலிருந்து விழுந்துட்டோம்னு அர்த்தம். அந்த பரிசேயனை மாதிரி வேணா ஜெபம் பண்ணலாம், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறேன், 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் சொல்லலாம். ஆண்டவர் சொல்வார், அவன் அல்ல, அவன் அல்ல. என்னால என் சகோதரன் பேச முடியுதா? என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேச முடியுதா? நாம் எதை வைத்து ஒருத்தங்க கிட்ட பழகுறோம்? படிப்பை வைத்தா? இல்ல இந்த சர்ச்சுக்கு போறவங்க நாங்க அந்த சர்ச்சில் போறவங்களை பார்த்து பேச மாட்டோம், அப்படி இருக்கிறோமா?
நமக்குள்ள சர்ச் ஸ்பிரிட் வந்துடக்கூடாது. நம்மை மதம் பிடித்து விடக்கூடாது. நம்மை கிறிஸ்து தான் பிடிக்கணும். ஆமென். வரல யாவரோடும் என்னால எல்லாரும் கூடயும் சமாதானமா இருக்க முடியலன்னா நான் என்னதான் வெள்ளையும் போட்டாலும் நான் பரிசுத்தத்துல இருந்து விழுந்துட்டேன்னு அர்த்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொன்னா, நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த பலி மிருகத்தை வச்சுட்டு ஓடி போய் ஒப்புரவாகிட்டு வா, சமாதானமாயிட்டு வா. கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை கவனித்தீர்களானால் தெரியும். அவரை என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? நிந்தித்தார்கள், சகித்தார். கண்ணை கட்டி தலையிலேயே கொட்டினாங்க, சகித்தார். ரோமத்தை எல்லாம் பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி துப்பினார்கள், சகித்தார். பெரிய பெரிய முட்களால் கிரீடத்தை உண்டு பண்ணி தலையில இறுக அடித்தார்கள், சகித்தார். சாட்டை அடித்து சரீரத்தை கிழித்தார்கள், சகித்தார். ஆணிகளால் கை கால்களில் அறைந்தார்கள், சகித்தார். ஈட்டி எடுத்து விழாவில் குத்துனாங்க, சகித்தார். வஸ்திரத்தை உரிந்து நிர்வாணப்படுத்தினார்கள், எல்லாம் சகித்தார். ஆனால் அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, அவர் ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். எல்லாம் சகிப்பாருங்க, கசப்பு மட்டும் அவரால் சகிக்க முடியாது. எனவேதான் யாதொரு கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்தெழும்ப கூடாது. எனக்குள்ளே கசப்பு இருக்குமானால் நாம் காலையிலிருந்து நைட்டு வர அவரை துதித்து பாடினாலும் அவருக்கு மனசு இல்லையா, டேஸ்ட் பண்ணி குடிக்க மனதில்லாத இருந்தார். சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா, அவளுக்கெல்லாம் டேஸ்ட் மாறிட்டுனாலே குடிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான். என்னதான் நல்ல ஆகாரமா இருந்தாலும் சரி, டேஸ்ட் பிடிக்கலன்னா முகத்தை திருப்பிடுவான். இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பு பிடிக்காது. சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மேல இப்படிப்பட்ட கசப்புகளை வச்சுட்டு நாம ஆராதிக்கிறோமா, சத்தம் போடுறோம், அந்நிய பாஷை எல்லாம் செய்யறோம். அது அவருக்கு மனசு இல்லையா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் பரிசுத்தத்திலிருந்து விழுந்துட்டேனாலே நான் திரும்ப தூரம் போக ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். யாவரோடு சமாதானமா இருங்கள். சில சொல்லுவாங்க, நாங்க பரலோகத்துக்கு போனாலும் இவங்க கிட்ட பேச மாட்டோம். நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போவீங்க. ஹல்லேலூயா. எதெங்க கொண்டு போக போறோம்? நம்ம ஒருத்தங்க கிட்ட சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக சண்டை போடுறோம்னு கொஞ்சம் நிதானிச்சாலே போதும். எல்லாம் இங்க விட்டுட்டு போகிற காரியத்துக்காக தான் இருக்கும். எல்லாம் அற்பமான காரியத்துக்காக தான் இருக்கும். நாளைக்கு அங்க போய் வெட்கப்படாதவனாய் நிக்கணுங்க, அவர் சமூகத்துல சந்தோஷமா போய் நிக்கணுங்க. யாவரோடும் பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். இதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். நான் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எப்படி சுத்திகரிக்கிறார்? யாரை சுத்திகரிக்கிறார்? மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு விசை வாசிங்கள். யாத்திராகமம் மல்கியா 3:3 வாசிங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். ஆமென். ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார்? யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல மோசே இஸ்ரவேல் கூட்டத்தின் நடுவிலே ஒரு வார்த்தையை சொல்லுவார். 26வது வசனத்தை வாசிங்கள். யாத்திரை 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த லேவியின் புத்திரரை தான் அவர் சுத்திகரிக்கிறார். அப்ப யாரை கர்த்தர் சுத்திகரிப்பார்? யார் அவருடைய பட்சத்திலே வந்து நிற்கிறாங்களோ. என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், உங்க இஷ்டம் போல என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. இப்படி அர்ப்பணித்து யார் அவருடைய சமூகத்தில் வராங்களோ, பட்சத்தில் வந்து நிற்கிறாங்களோ, அவர்களை அவர் சுத்திகரிப்பார். சுத்திகரித்து கர்த்தருடையவர்களாய் மாற்றுகிறார். அந்த மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட வாசிங்க. லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். அடுத்த வார்த்தை, அவர்களை கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஏன் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி சுத்திகரிக்கிறார்? மல்கியா 3:17. அதே மல்கியா 3:17.
என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஹalleluya. இப்ப எல்லாரையும் சுத்திகரிப்பாரா? இல்ல. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், உங்க சித்தம் போல என்னை எப்படி மாற்றணுமோ மாற்றுங்கன்னு சொல்லி யார் அவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ அவர்கள் தான் லேவியின் புத்திரர். அவர்களை அவர் சுத்திகரிப்பார். அவருடைய நோக்கம் ஒன்றுதாங்க. நாளை அவருடைய சம்பத்தை சேர்க்க வரப்போகிறார். அவருடைய சம்பத்து யார் தெரியுமா? அவரால் மீட்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். அன்னைக்கு அவர்கள் எப்படி இருப்பார்களா? அவர்கள் அவரை போல. இதற்காகவே சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறார். ஆண்டவரே, நான் லேவியர் அன்று கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது போல என்னை நான் தருகிறேன். ஆண்டவரே, இதோ நான் உங்க சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கூட உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே என்னை கழுவும் ஆண்டவரே. ஹalleluya. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து, எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று மோசே கேட்டபோது லேவியின் புத்திரர் வந்து நிக்கிறாங்க. எதையும் பார்க்கல. அவங்களுக்கு தேவை, எங்களுக்கு கிடைத்த இந்த தருணத்தை நாங்க பயன்படுத்தணும், எங்க வாழ்க்கை தூய்மையாகணும். ஒரு விஷயம் கூட என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சுத்திகரிப்பீராக. பேதுரு சொன்னானே, என் கால்களை மாத்திரமல்ல என்னை முழுவதுமாய் கழுவுவீராக, என் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் கழுவுவீராக. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் தேவை. நான் கழுவப்பட வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அப்பா சமூகத்தில் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே என்னை ஒரு விஷயம் கூட கழுவும் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறவங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இதோ வருகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை கழுவும், நீர் என்னை சுத்திகரியும். ஆமென். இப்பொழுது நீங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதோ வருகிறேன், இதோ தருகிறேன். நீர் விரும்பாத அசுத்தங்கள் ஆண்டவர் என்னில் காணப்படுமானால் இப்பொழுது அதை என்னை விட்டு அகற்றுவீராக. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னில் வெளிப்பட என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் அர்ப்பணிப்போடு என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பட்சத்தில் நான் வருகிறேன், உங்க பலிபீடத்தில் என்ன வைக்கிறேன். ஆவியோட ஆத்மா சரீரம் கரை திரையற்றவனாய் அற்றவளாய் என்னை மாற்று. Oh, thank you Father. ஆலயமாக்குவீராக. நீர் விரும்பி தங்குகிற ஆலயமா இந்த கூடாரம் காணப்பட, என் வாழ்க்கை காணப்பட கிருபை செய்வீராக. ஆமென். கல்வாரியே, கல்வாரியின் ரபஹந்தரலலபஷிகபதரே உடரபலஹந்தரலபவிரை. Thank you Father. Thank you Jesus. ஓ தெளிக்கப்பட்ட இரத்தமே, எங்களுக்காய் நன்மை பேசும் இரத்தமே, கண்டு சுத்திகரியும், கழுவோடி தூய்மையாக்கும், கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய. எல்லாரும் கண்களை மூடி, அந்த பரிசுத்தம் இன்னும் தேவை. விரும்புறவங்க 2 கைகளை நல்ல வானத்துக்கு நேராக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இப்போ பேசுங்க, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும்பா என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன். ஆனா நீங்க சொன்னீங்க, நான் உன்னை கழுவா விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஆண்டவர், நான் இழந்துடக்கூடாது. இந்த பூமியில எனக்கு எது கிடைக்காம போனாலும் அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் உம்முடைய நன்மையை நான் பார்க்காம போயிடக்கூடாது. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இவ்வளவு நேரம் சத்தம் கேட்டீங்கல்ல, பேசுங்க. எனக்கு அழுவோம், சுத்திகரையும் பேசுங்க.
ஆண்டவர் கேட்கிறார், நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமா இருக்கிறார். அப்பா விட்டுறக்கூடாது ஆண்டவர். நானும் எப்படி நோவாவும் குடும்பமும் வார்த்தையின்படி கட்டப்பட்ட அந்த பேழைக்குள்ள இருந்தாங்களோ, இந்த வசனம் என்னும் பேழைக்குள்ள என்னையும் என் குடும்பத்தையும் கடைசி வரை வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவீங்களா? கடைசி வரை வச்சுக்கோங்க. நான் மட்டும் இருந்தா போதாது, என் குடும்பம் இருக்கணும்பா, என் ஃபேமிலியும் இருக்கணும். நாளைக்கு சமூகத்துல வந்து நிற்கும் போது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோன்னு சொல்லணும். பேசுங்க தம்பி, பேசு தங்கச்சி, பேசு. கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். லேவி பக்கத்துல உட்கார்ந்து சுத்திகரிப்பாரா? என் பக்கத்துல உட்கார்ந்துருங்கப்பான்னு சொல்லு. என் பக்கத்துல உட்கார்ந்துருங்கப்பா. சுத்திகரி. எந்தெந்த பகுதியில தூய்மையாக்கப்பட வேண்டி இருக்கிறது, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுவியா? ஆவியானவர் கிரியை செய்கிறதை என்னால பார்க்க முடிகிறது. சுத்திகரிக்கிறவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். சுத்திகரித்துக் கொண்டு எந்தெந்த பகுதி இன்னும் தூய்மையாக்கப்பட வேண்டி இருக்கிறது, என் கால்களை மாத்திரமல்ல என்னை முழுவதுமாய் கழுவும். ஜீசஸ் பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் பரிசுத்தம் கெஞ்சுகிறே. 2 கைகளை விரித்து கண்களை எடுத்து துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள், பிள்ளைகளை விழ வைக்கிற எல்லா பாவ செயல்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிதப்படுத்துகிறேன். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். இதுவே ஆலயத்தின் பிரமாணம், இதுவே எங்கள் பிரமாணமாய் இருப்பதாக. என் ஜீவன் எல்லை எங்கிலும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கேட்கலாமா? துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும் தகப்பனே. என் சுயத்தால முடியாதப்பா, என் பலத்தால முடியாதப்பா, உங்க துணை வேணும் ஆண்டவரே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. என் ஜீவன் எல்லை எங்கிலும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் ஆண்டவரே, பரிசுத்தம் என எழுதும் அப்பா. ஹல்லேலூயா. என் ஜீவன் எல்லை எங்கிலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.